ஒருத்தர் ஒரு பொருளை பார்க்குறாரு. அந்த பொருளை பார்த்தப்ப எப்படி ஷாக் ஆகிட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பொருள் கிடைக்குன்னா அது ரொம்பவே ரேர். அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள அந்த பொருளை பார்த்தோமே ஏகப்பட்ட கேள்வி வந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பல நாள் டிராவல் பண்ணி பல வருடங்கள் டிராவல் பண்ணி கடைசியாக எப்படியோ அந்த பொருளுக்கு உண்டான இடத்தை ரீச் பண்ணிட்டாரு. அந்த நாட்டு மக்களை பார்த்தோமே இன்னும் ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படின்னா விலை மதிப்பு இல்லாத பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிற மக்களாக இருக்கட்டும், அந்த நாடாக இருக்கட்டும், ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பான்னு நினைச்சு வந்தாரு. வந்து பார்த்தா அப்படியே உண்டாவா இருக்கு. காரணம் அவங்க போட்டிருக்கிற ஆடை. ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி இடுப்புக்கு மேலே துணி இல்லை, இடுப்புக்கு கீழே தான் துணியே இருக்கு. சரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வேலைக்காவது சொல்லிட்டு அந்த கல்லை பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னா அப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த கல்லை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி இல்லை. அவங்க கல் எடுக்கிற விதத்தை பார்த்துட்டு அவர் கண்ணை அவர்களே நம்பல. ஏன்னா அவங்க கல் எடுத்த விதம். அதுக்கப்புறம் இவர் ரிட்டர்ன் தன் நாட்டுக்கு திரும்பி போயிட்டு அங்கே சொந்தக்காரன் சொல்றாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டவங்களுக்கு எல்லாருமே புதுசாகவே இருந்துச்சு. சொன்னதை யாருமே நம்பவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பார்த்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே த லேண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அண்ட் மார்வல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. இந்த புக்கோட ஆத்தர் நேம் மார்க்கோ போலோ அண்ட் வந்த இடம்